வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் மார்க்சிசம்க்கு கோல்ட்மேன், அல்தூசர், மக்கரே அவங்க என்ன பங்களிப்பு அளித்தாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். இவாங்க 1960களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், யூரோப்லலாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் திங்கிங் தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது. மார்க்சிசமும் அதோடைய தாக்கத்துக்கு கீழே வந்தது. இப்போ மார்க்சிசம், ஸ்ட்ரக்சரலிசம் ரெண்டுத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸ்லாம் வந்து ஒரு அர்த்தத்தை வந்து பருவன்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ஆக்ஷனில் இல்லாமல் லாங்குவான்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலோடைய அந்த சோஷியல் சிஸ்டமில் அந்த பொசிஷன்லேருந்து எடுத்தாங்க. இப்போ இவங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன நம்பினாங்கன்னா இந்த அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து செல்ஃப் ரெகுலேட்டிங் சிஸ்டம்ஸ்ன்னு நம்பினாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, இந்த அண்டர்லைங் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஹிஸ்டாரிக்கல், மெட்டீரியலிஸ்ட் அண்ட் ஃப்ராட் டு கான்ட்ரடிக்ஷன்ஸ் அப்படின்றத நம்பினாங்க. இப்போ லூஷியன் கோல்ட்மேன், இவர் ரொமானியன் மார்க்சிஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்காலர். இவர் ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்தார். இவர் வந்து ஒரு படைப்பு, அதாவது டெக்ஸ்ட்டு தான் வந்து ஒரு இண்டிவிஜுவலோடைய க்ரியேஷன், அதோட ஜீனியஸ் அப்படின்றலாம் வந்து அவர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஐடியாஸ்லாம் வந்து ஒரு ட்ரான்ஸ் இண்டிவிஜுவல் மென்டல் ஸ்ட்ரக்சர், இது ஒரு குறிப்பிட்ட கிளாஸ்க்கு ஏற்ற அந்த மென்டல் ஸ்ட்ரக்சர் தான் வெளிப்படும் அப்படின்றதா சொல்கிறாரு. அதாவது என்னன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சோஷியல் கிளாஸ்க்கும் அந்த லிட்ரரி டெக்ஸ்ட்க்கும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறது வந்து இவர் ஏற்றுக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, இது ஒரு பேரலலும் ஆஃப் ஃபார்ம், இல்லை ஹோமாலஜி. ஹோமாலஜினா என்னென்னா, நம்மளுக்குன்னு ஒரு டாக்மேட்டிக் ரியலிஸ்ட் ட்ரெடிஷன் இருக்கு இல்லையா, அது போக 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 அதுக்குள்ளேயே கன்ஃபைன் ஆகிடும், அதுலேயே தங்கிடும். ஒரு எண்ணம் வந்து அந்த குரூப்புக்குள்ளே அப்படியே தங்கிட்டு போக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டிங்டிவ் வெரைட்டியாகவே அது மாறிடும். இதுதான் வந்து ஒரு மார்க்சிஸ்ட் லிட்ரரி அண்ட் கல்ச்சுரல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சரலிசம்ன்ற பேரும் அவர் கொடுத்துருக்காரு. அடுத்தது லூயிஸ் ஆல்தூசர், இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் மார்க்சிஸ்ட் ஃபிலாசபர். இவருடைய மார்க்சிஸ்ட் லிட்ரரி தியரி என்னென்னா, ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டன் மேலே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா இவர் வந்து இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூல் பாப்புலர் பண்ண அந்த ஹெக்லியன் அந்த மார்க்சிஸ்ட் ஃபிலாசபியை இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார். இவர் என்ன ஆர்கியூ பண்ணுறாருன்னா, ஃபிலாசபி வந்து இந்த மார்க்ஸோட ஃபிலாசபி வந்து இதுலேருந்து பிரேக் பண்ணியோ இல்லை வந்து பிரிஞ்சு வர்றதில் தான் இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா ஹீகலோடைய டோட்டாலிட்டி, சோஷியல் சிஸ்டம், ஆர்டர்லாம் இவர் ஏற்றுக்கல, அது வந்து முக்கியமே இல்லைன்னு நினச்சாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர், அதோட சென்டர் வந்து அங்கேருந்தான் அந்த மீனிங் வருது அப்படின்றாரு. அதே சமயத்தில் அவர் என்ன பிலீவ் பண்ணாருன்னா, டீசென்டர்ட் ஸ்ட்ரக்சரில் தான் பிலீவ் பண்ணார். ஏன்னா ஒரு சோஷியல் ஃபார்மேஷனோட காம்ப்ளெக்சிட்டி வந்து வெறும் பொருளாதாரத்தை மாத்திரம் பேஸ் பண்ணதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு ஆர்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஐடியாலஜின்றதும் அவர் ஒத்துக்கல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ன்றது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி இமேஜினரி ரிலேஷன்ஷிப் ஆஃப் இண்டிவிஜுவல் டு தி ரியல் கண்டிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது அவங்க உலகத்தில் வந்து எந்த நிலைமையில் வாழறாங்களோ அதில் இல்லாமல் அவங்களுடைய கற்பனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அந்த தனிப்பட்ட நபரோடைய அந்த கற்பனை உலகத்துக்கும் அவங்க வாழற உலகத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்றது தான் இவருடைய எண்ணம். அதே சமயத்தில் ஒரு டாமினன்ட் ஐடியாலஜி ஒரு சமுதாயத்தில் இருக்குன்னா அதை வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்காமலே செய்கிறாங்க. ஏன்னா அந்த ஆதிக்க சமூகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஜாதி வாரியாக இருக்கலாம், இல்லை பொருளாதாரத்தில் இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம், பவரில் இருக்கலாம். அவங்கள வந்து திருப்திப்படுத்துறதுக்காக தான் எல்லாம் அமைஞ்சிருக்கு. இவங்க அதை தெரியாமலேயே, அதை புரிஞ்சுக்காமலே அப்படியே வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டாகட்டும், இலக்கியமாகட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரி ஐடியாலஜியை அவங்க வந்து பகுத்தாயலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அடுத்தது பியரி மேக்ரேயோடைய தியரி ஆஃப் லிட்ரரி ப்ரொடக்ஷனில் வந்து அவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஐடியாலஜி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. அதுலேயும் வந்து ஆல்தூசரோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஐடியாலஜி தான் அவர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டெக்ஸ்ட்னு எடுத்தோன்னா அது ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் ஒர்க் ஆஃப் ஆர்ட், இது ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து எப்படின்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் க்ரியேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த டிஸ்பேரட் மெட்டீரியல்ஸ் தான் அது வந்து ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.